ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகக்கோப்பை தோல்விக்கு அப்புறம் நான் சரியாக இன்னும் கூட தூங்க முடியவில்லை. என்னால் அதுலேருந்து நான் இன்னும் மீண்டு கூட வரலை அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வீரர், அதிரடி வீரரான டேவிட் மில்லர் இப்போ கொஞ்சம் உருக்கமாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா அவங்கள நினச்சாலே நம்ம கொஞ்சம் எப்படி பாவன்னு சொல்கிறதா இல்லை அன்லக்கி டீம் சொல்கிறதா என்னன்னு தெரியல. இன்னும் கூட ஒரு ஐசிசி டிராஃபி கூட அவங்க வின் பண்ணலை. அதுக்கான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிச்சு இந்தியா அன்றைக்கி ஆப்போசிட்டாக ஃபைனலில் T20 உலகக்கோப்பையில். பட் அவங்களால அதை வின் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 95% மேட்ச் அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக போட்ட பும்ராவும் ஹர்திக் பாண்டியா போட்ட ஸ்பெல்லை சுவாண்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கும் இது ஒரு கனவாக தான் இருக்குது. அது குறித்து நம்ம மில்லர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உலகக்கோப்பை வெல்லலாம் தான் முயற்சி பண்ணோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போட்டோம். பட் லாஸ்ட் டைமில் எங்கள் லக்கு எங்கள் பக்கம் இல்லை. ஏன்னா 30 பால் 30ன்றது ஈஸி ஸ்கோர் தான். இந்த காலகட்டத்தில் செம ஒரு நல்ல ஸ்கோரு தான், வின் பண்ணுற ஸ்கோரு தான். ஆனால் பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் எங்கள் கனவே கழிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்தோம். அவங்க போட்ட ஸ்பெல்லால் தான் நாங்கள் இப்போது இந்த கப்பை கைவிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கேட்ச் லாஸ்ட்டாக பிடிச்ச சூரியகுமார் யாதவருக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறது, என்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன். ஏன்னா அந்த கேட்ச் பிடிக்கலாம் கேம் எங்கள் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அது ஒரு தட்டு விட்டு ஒரு 2 ரன் 3 ரன் நாங்கள் ஓடி இருந்தால் கூட மேட்ச் என் கையில் தான் இருந்திருக்கும். பட் என்னை விக்கெட் எடுத்தது அந்த நேரத்தில் ரொம்பவே இந்திய அணிக்கு சாதகமாக முடிஞ்சிச்சு. அதனால் இன்னும் கூட என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியல. எங்கள் அணிக்கோசரம் ஒரு உலகக்கோப்பையை நாங்கள் வாங்கி தரணும்னு எவ்வளவோ கஷ்டப்படுறோம். ஆனால் எங்களால் முடியல. எங்கள் உலகக்கோப்பை கனவு இன்னும் கனவாக தான் இருக்குது. அது எப்போ தான் நிறைவேறும்னு தெரியல. ஆனால் நான் சவுத் ஆஃப்ரிக்கா அணியை விட்டு போகிறதுக்குள்ளே ஒரு உலகக்கோப்பை ஐசிசி கோப்பையாச்சும் நான் வாங்கி கொடுத்துட்டு தான் போவோன்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு இருக்கேன். அது எங்களுக்கு கனவாக நிறைவேறுமா இல்லை கனவாகவே போயிடுமான்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஐசிசி டிராஃபிக்கோசம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மில்லர் பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய லெஜண்ட். இந்த ஜாக் காலிஸ், ஏபி டிவிலியர்ஸ், அம்லா, டிகாக் சொல்லிட்டு நல்ல நல்ல லெஜெண்ட்ஸ் பிளேயர்லாம் இருந்திருக்காங்க. ஸ்மித் இருந்திருக்காரு. நல்ல லெஜெண்ட் பிளேயர்லாம் இருந்து கூட அவங்க ஒரு ஐசிசி கோப்பை கூட வின் பண்ணாத போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நல்ல டீம் உலகக்கோப்பை வெல்லனா அது ரொம்ப பாவம் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு பேட் லக்குன்னு சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எல்லா டைமும் செமி வருவாங்க, ஃபைனல் வருவாங்க, ஆனால் கப் அடிக்க மாட்டாங்க. அதே போல் தான் இந்த வாட்டி T20 உலகக்கோப்பையிலும் ஒரு மேட்ச்சு கூட தோக்காமல், லீக் ஸ்டேஜில் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் ஃபைனல் இந்தியா கிட்ட தோத்துட்டாங்க. அது அவங்களோட பேட் லக்குன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி அந்தளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தான் வெற்றி பெற்றாங்க. இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ஒரு கனவாக தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்த ஐசிசி டிராஃபியில் எதனா கம்பேக் கொடுக்குறாங்களா, ஏன்னா கப் அடிக்கிறாங்களா சொல்லிட்டு. ஏன்னா இந்திய ரசிகர்களே நினச்சிருப்பாங்க இந்தியாவுக்கு அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா அடித்தா உலகக்கோப்பை ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு. பட் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வரும் யாரும் நினச்சி பார்க்கல. பட் இருந்தாலும் நல்ல ஒரு கேம் தான் விளையாடினாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அதனால் அடுத்த ஒரு ஐசிசி டிராஃபி பார்க்கலாம், சவுத் ஆஃப்ரிக்கா கப் அடிக்குது அடிக்கலான்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், டேவிட் மில்லர் இந்தமாரி பேசியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.